ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஃபயர் காட் தண்டர். இன்றைக்கி நம்ம வந்து ரோப்ளாக்ஸில் ஃபெய்த்லெஸ் அப்படிங்கிற ஒரு ஹாரர் கேமை பற்றி விளையாட போகிறோம். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் கேம் பிளே பெருசாக இருக்கிறதால இன்ட்ரடக்ஷன் கம்மியாக தான் தருவேன். ஸோ வழக்கம் பார்க்குறவங்கள ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. இதில் வந்து நம்ம ஒரு மாதிரி இருப்போம். நம்ம வந்து ஒரு வீட்டுக்கு வந்து பேய் ஓட்ட கூப்பிட்ருப்பாங்க. இப்போ இதில் வந்து ஒரு க்ரூ கேம் மாதிரி தான். இப்போ இங்கே உட்காந்துக்கிட்டோம்னா இப்போ ஸ்டார்ட் ஆயிரும். ஃபெய்த்லெஸ். இப்போ இந்த கேம் வந்து எப்படி விளையாடணும்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு 4 பிளேஸ் இப்போ நம்ம இருப்போம். இது இருக்கிறோம் பார்த்தீங்களா? இது வந்து க்ரூஃபிக்ஸ். இதோ கீழே பாருங்கள். October 21st, 1981 this family contact the church. அதாவது October 21st 1982 இந்த ஃபேமிலி வந்து நம்மளோட சர்ச்சை இது பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன பையனை வந்து காப்பாற்றுறதுக்காக நம்மளை கூப்பிட்ருக்காங்க பேய்கிட்டு இருந்து அப்படிங்கிறாங்க. we are about to do not be approved by Vatican. அதே மாதிரி பார்த்து இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. க்ரூஸ்ஃபிக்ஸ் இப்போ இந்த கையில் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நம்ம இதை வச்சு தான் இந்த பேய் ஓட்டணும். இந்த க்ரூஸ்ஃபிக்ஸை வச்சுட்டு நீங்கள் அந்த இன்னொரு பேய் வேர்ல்டோட நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி பேய் இதெல்லாம் எங்கே இருக்குன்னு காமிச்சிடுறேன். ஐயோ லேக் ஆகுது. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே இது இருக்கும், பேயெல்லாம் இருக்கும். இப்போ வந்து மேலே நம்ம போய் இப்போ வந்து வாங்க. வா வா வா. காய்ஸ் ஒரு நிமிஷம், கொஞ்சம் வந்து டவர் இஷ்யூ இருந்ததுனால இப்போ நான் திருப்பி கனெக்ட் ஆகிருக்கிறேன். இப்போ நம்ம வந்து விளையாடலாம். இப்போ 4 பேர். ஓகே 3 இன்னும் ஒருத்தவங்க இருந்தால் ஓகே கரெக்டாக 3 இருக்கிறதுனால இப்போ நம்ம ஸ்டார்ட்டே உள்ளே போயிட்டோம். ஓகே உங்களுக்கு இப்போ ஐடி வேணும்னா வேணும்னு சொல்லுங்கள். நான் வந்து என்னுடைய இங்கே இது வீடியோட நான் எங்கேயாவது காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்னோட ஆச்சியோட ஃபோனில் தான் இந்த கேம் பார்த்தேன். இப்போ என்கிட்ட இதில் மாதிரி இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வெளியே வந்துட்டு இந்த கேம் முடிச்சுட்டு MKP 2320032013 அது ஒரு ஐடி. அப்புறமா இப்போ இது வந்து ஒரு ஐடி. இப்போ வந்து மெயின் டோர் கிட்ட நம்ம போயிட்டோம். ஓகே ஓப்பன் பண்ணுவோம். இந்த மாதிரி வந்து ரெட் கலரில் அங்கங்கே இருக்கும். நீங்கள் வந்து அதெல்லாம் போய் எடுக்கணும். நம்ம சீக்கிரமாக 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டோன்னு நம்ம வந்து ஒரு லைவ் போடலாம். இது இந்த டெடிபியர், அந்த கீழே இருக்கிற அந்த நைஃப், அப்புறமா மீட்டு, இந்த டெடிபியர் இது ஒன்று. அப்புறமா அவங்க பீட்டர் ரூமில் வந்து ஒரு புக்கு இருக்கும், அந்த புக்கையும் அழிச்சிடணும். சாவி எடுத்துட்டியா இல்லையாம்மா? சாவி இங்கே இல்லை. அவ்வளோதான் மோஸ்ட்லி.
அவ்வளோதான் முடிஞ்சது. இருங்க ஒரு நிமிஷம். இப்போ இந்த சர்வரில் நாங்கள் 2 பேர் மட்டும்தான் இருக்கிறோம். மீதி இதோ இங்கேயும் ஒரு இது வந்து பேஸ்மெண்ட் கீ. இது ஆக்சுவலி இப்போ அவங்களோட சன்னுக்கு தான் வந்து பேய் பிடிச்சிருக்கோம். ஆயிடுச்சு. இப்போ தான் இங்கே ஒரு சம்பவம் நடக்கும். சீரியஸாக பாருங்கள். இப்போ நம்ம வந்து பேசுவோம். ஹலோ பில்லி, யூ ஆர் அப்போ அவங்க பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப வரி பண்ணுறாங்களாம்மா இவங்களை பற்றி, அதுவும் கவலைப்படுறாங்களாம்மா. இப்போ நான் தான் நீங்கள் ஹெல்ப் பண்ண வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கீழே இந்த இது மாதிரி இருக்கும், ஃபுல்லாக போகிற மாதிரி இருக்கும். ஒரு சில நேரத்தில் உங்கள் ஃப்ரெண்டை பண்ணி விடுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் வந்து பில்லி நம்மளை வந்து போட்டு தள்ள வருவான். பில்லிக்குள்ளே இருக்கிற பேய், அதை வந்து இது பண்ணணும். பில்லி வந்து கேட்குற, எதுக்கு எனக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. என்னை பேஸ்மெண்ட்டில் அடைச்சி வச்சு என்னை நீங்கள் ஏன் துன்புறுத்துறீங்க? இப்போ வந்து அரக்கணமாக இருக்கும். இப்போ நான் உங்களை துன்புறுத்துகிறேம்மா. இப்போ லைட் ஆஃப் ஆகும். பேய் இப்போ அவன் திரும்ப ஒரு பேய் மாதிரி திரும்பிட்டானே. இப்போ இங்கே வருவான் பெரியா. ஓகே, பார்த்தீங்களா? ஹெல்த்தே இல்லை சுத்தமாக. வெறியாகும். அந்த பொண்ணு பார்த்தீங்களா, அவள் பாட்டுக்கு போயிட்டா. நம்மளை நைஸாக கோத்துட்டு. இந்த மாதிரி பொம்மை இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் பார்க்கணும். இப்போ நம்ம இப்படி பண்ணியிருப்பாங்க. இப்போ இப்படி பண்ணிட்டோம்னா பிரச்சனை இல்லை. இதுக்கு வந்து சாவி தேவை. இது இப்போ இங்கே இல்லைன்னா கிச்சனில் இருக்காது. அந்த ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, அதோ இப்போ இந்த பொம்மை கிட்ட வந்து அந்த பீட்டர் மேலே பார்த்தோம்ல, அவனோட ரூம் கீ வந்து இந்த பொம்மை கிட்ட இருக்கு. இதே பொம்மை கிட்ட இருக்கும். இது பண்ணல, வேற என்ன பொம்மை கிட்ட இருக்கு. சவுண்டு கொஞ்சம் நாய்ஸாக இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. என்ன இப்போ வெளியே தான் ஆக்சுவலி உட்காந்து நான் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கிறேன். இருங்க, கண்ணு தெரிய மாட்டேது எனக்கு. ஒரு மாதிரி கேர் ஃபுல்லாக வச்சுருக்கிறேன். மேலே போயிட்டா வந்துட்டோ பாருங்க. பை ஹோலி நான் பில்லி, உன்னோட ஹோலி கமாண்டால் இந்த டார்க்னஸ் நான் கொள்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பில்லி சொல்லுவதுக்கு நான் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்கிறேன், எனக்கு ஏதோ ஆகுது, என்னை காப்பாற்றுக்க அப்படின்னு பில்லி வந்து பயந்துருக்குறான். இப்போ நீங்கள் அவனை வந்து காப்பாற்றணும். இந்த பொண்ணை அவளை காப்பாற்றிப்பா. நம்ம வந்து இப்படிக்கா போய் நின்றுட்டு நம்மளோட எனர்ஜியை சேவ் பண்ணிப்போம். இந்த பொண்ணுக்கு பாருங்கள் கைஸ், எனர்ஜி புத்துருன்னு தான் கம்மியாக இருக்குது. நமக்கு தான் செம்மையாக கம்மியாக இருக்குது. ஹவ் யூ ஃபீல்? இப்போ வந்து இப்போ சொல்லுவேன். இப்போ எப்படி இருக்கிற பில்லின்னு நம்ம கேட்குறோம். அதுக்கு வந்து பில்லி இல்லை, நான் பில்லி கிடையாது அப்படிம்பாங்க. இந்த கேமில் நம்ம அவுட் ஆகிட்டோம்னா என்கிட்ட ரோபக்ஸ் இல்லை. ஸோ அதனால் வந்து இது பண்ண முடியாது. நம்ம இப்படி உட்காந்துப்போம். இந்த பேய் வருது பாருங்க. ஃபைனலி ஃப்ரீ. பேய் வந்துடுச்சு கைஸ். ஆயோ டே, ஆயோ மை காட், வாட் அ அன்ஹோலி நைட் வாஸ் திஸ். ஆயோ டே, போச்சுடா.
இந்த தலையெல்லாம் நம்ம வந்து அடிக்கணும், இல்லைன்னா இந்த தலை வந்து நம்மளை போட்டு தள்ளிடும். ப்ரோ நீ அவனையே கஷ்டப்படுத்து ப்ரோ. கைஸ் ஒரு நிமிஷம் கைஸ் இருங்க கைஸ், எனக்கு ஃபோன் வருது ஒரு நிமிஷம். ஹலோ. எடுத்து போட்டேன் வச்சட்டா. நான் எல்லாத்தையும் எடுத்து போட்டேன். வீடியோ பிடிச்சிக்கிறேன் வைங்க. வச்சுட்டு நான் வெளியே உட்காந்துட்டுருக்குறேன், வீடியோ எடுத்துகிட்ருக்குறேம்மா நான். சாரி கைஸ், எங்கள் அம்மா ஏதோ மழை பெய்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் எனக்கு வேலை இருங்க வந்துடுறேன் நான். என்ன வெயிட்டாக இருக்குது. ஹாய் மேலே வந்து விழுது. இப்போ வந்து நம்ம கீழே போட்டுருக்கோம். ஏன்னா கைஸ் எனக்கு ஒரு மாதிரி நெட்வொர்க் இஷ்யூ வந்து எனக்கு லேக் ஆகுது. ஒரு நிமிஷம் உட்காந்துக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ நான் கொஞ்சம் வெளியே தள்ளி உட்காந்துருக்குறேன். எங்கள் வீட்டுக்கு முன்னாடி போகிறேன். இப்போ நான் கொஞ்சம் உட்காந்துருக்குன்னு. இப்போ நம்ம அந்த பில்லி எங்கே ஸ்டாப் பண்ணுவோம்ல, இப்போ வந்து இங்கே வந்து இது பண்ணணும். இப்போ இந்த வாட்டர் இருக்குல்ல, இதை வந்து ஃபில் பண்ணணும். ஃபில் ஆயிடுச்சுன்னா இங்கே வந்து இது ஓப்பன் ஆகும். லூஸு ஷெட் கீ வந்தது. இந்த ஷெட் கீ நம்ம வந்து எடுத்துகிட்டு போய் இப்போ நம்ம வந்து ஸ்டேஜ் 2க்கு வந்துருக்குறோம். இப்போ நம்ம இங்கேருந்து இங்கே குதிச்சுட்டு வந்தோம். இப்போ தான் ஆக்ட் 2க்கு வந்துருக்குறோம், அதாவது அண்டர் கிரவுண்ட் ஆக்ட் 2. ஸோ இதோ இப்போ அதை வந்து டிவியில் எது காமிக்கும். இப்போ நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணணும். 1 2 இப்போ நம்ம வந்து உள்ளே வந்திருக்கிறோம். இங்கே வந்து அன்ஹோலியாக ஏதாவது இருந்துச்சுன்னா இப்போ வந்து இது எடுத்துக்கிட்டோ தேர் இஸ் அ ஈவில் இன் திஸ் பிளேஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து அதெல்லாம் விரட்டணும். ஹியர் a door unlocked. கைஸ் இதோ ஆகுது கைஸ். கைஸ் நாங்கள் கைஸ் இந்த கையை போட்டு தள்ளுவோம். கைஸ் சாவி இல்லை கைஸ், இதோ இந்த பொண்ணு சாவி கொண்டு வருது. இல்லை கைஸ், இந்த லூஸு பொண்ணாக இருக்குது கைஸ். கரும்பிச்சு சாவியை கொண்டு வர மாட்டேங்குது. பாருங்க கைஸ், ஹெல்த் எனக்கு இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ என்னால் அதை ரிவைவும் பண்ண முடியாது. ரிவைவ் பண்ணணுன்னா காசும் தேவை. என்னம்மா கண்டுபிடிச்சிட்டியா சாவியை? இதுவும் இதா? கைஸ் சாவி எங்கே இருக்குன்னே தெரில கைஸ். சாவி நாங்கள் ஃபுல்லாக தேடிட்டோம், எங்கே இருக்குன்னு தெரில. இந்த மாதிரி கேண்டிலு கேண்டிலும் இல்லை. அவ்வளோதான் கைஸ், எனக்கு வேறு எந்த இடமுமே தெரில. இப்போ நான் எங்கே போகிறதுன்னு எனக்கு தெரில. ஃபோன் வேறு இதாகிடுச்சு. ஃபோன் என்ன ஆச்சுனே தெரில. கைஸ் இப்போ இங்கே தான் சாவி இருக்கணும்.
இவகிட்ட இருக்குதா இல்லையா தெரில. இருந்துச்சுனாலும் போய் திறந்து தொலைய மாட்டேறா. பக்கத்தில் போனால் இது வந்து பிளிங்க் ஆகணும், பிளிங்க் ஆக மாட்டேது. ஸோ இப்போ வந்து இவளுக்கு தான் கைஸ் பவர் ரொம்ப அதிகமாக இருக்குது. எங்கேயுமே இல்லை. என்ன பண்ணிடல ஒரு பயமுறுத்திட்டு போயிடும். ஐயோ எவ்வளோ ஃபைம். இது எதுக்கு என் நடு வீட்டில் இருக்கு. கைஸ் நான் சாவி அரை மணி நேரமாக தேடிட்டுருக்கிறேன். எனக்கு சாவி எங்கே இருக்குதுன்னே தெரில. கடுப்பாகுது கைஸ் எனக்கு. ஐயோ நான் ஏன் தெரியும் பின் பேக்கில் போயிட்டுருக்கிறேன். எனக்கு கேம் இதாகிடுச்சு, ஸ்டக் ஆயிடுச்சு. கைஸ் நான் மாட்டிக்கிறேன் கைஸ். ஐயோ தோ சை பயமாக இருக்கு. இந்த டோர் இஸ் அன்லாக்டு. சொல்லல கைஸ், ஒரு கை வந்து நம்மள இழுத்து போயிட்டு நான் போடல. ஒரு வாட்டி சாவி. இப்போ டார்க்னஸ் அரௌண்டட் தி. இப்போ நம்ம வந்து ஒரு கேஜுக்குள்ளே இருக்கோம். இதோ சாவி போட்டவங்க வந்து ஆக்சுவலி உள்ளே இருப்பாங்க. இப்போ நான் ஆயிடுச்சு பாருங்க கைஸ். இப்போ முன்னாடி தான் கதவு இருக்கும். இப்போ பாருங்கள் ஏதோ கதவு இங்கே இருக்கா. இப்போ பாருங்க லைட் போச்சா. இப்போ ரெட் லைட் ஃபுல்லாக சரௌண்டடு. ரிஜாய்ஸ் ப்ளீஸ் ரிஜாய்ஸ். அதான் ஆத்துமாக்கள். Our Savior has awakened. Oh, demoness Billy. Oh no, we salute them. Oh, demoness Billy. Oh, in the communicating of names. எப்பட்றா நீங்களாம் எவ்வளோ ஸ்பீடாக டைப் பண்ணு. ஏமா தாயை காப்பாற்றுவோம். நம்பர்லாம் பொண்ணுங்க பின்னாடி பார்த்தீங்களா சொல்லலாம். இப்போ நம்ம இது லைட் எரிய பாதை நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம ஜம்ப் பண்ணி போயிட்டே இருக்கலாம். இப்போல்லாம் பண்ண நார்மலாக நீங்கள் நடந்தாலே வந்துடும். இதுதான் வந்து இந்த இடத்துக்கான பிரைட். பாருங்க கைஸ், இங்கே அதான் கைஸ் நமக்கு வைப்பாங்க வேட்டு. வெட்டியை போடுவாங்க நமக்கு. மேடி குயின்ஸாக இருக்கும் இங்கே. இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு வைப்பாங்கல்ல, மேனி குயின் சாரி. இப்போ டக்குன்னு லைட் ஆஃப் ஆகி ஆகணும். ஆயோ இப்போ பாருங்க ஒரு சில இடத்துல வந்து காலே இல்லாமல்
கான் நோ டக்குன்னு லைட்டு வந்து ட்ரிங்கர் ஆகும், அவ்வளோதான். ஐயா பிடிச்சிருச்சோம். ஐ லாட் த மிரர். Embrace darkness, please. Okay, we will close here. Quick, we must perform an exorcism. எங்க அவ தலை எப்படி திருப்புறா? அப்பாலே இப்போ சாத்தன் ஏன் எனக்கு ஹெல்த் இல்லையா? ஐயோ ஓ அவ்வளோதான். இப்போ நான் சாவ போகிறேன். செத்துட்டேன்னா கைஸ் நம்ம வேற கேம் விளையாடலாம். சீரியஸாக பாருங்க, எனக்கு ஹெல்த்தே இல்லை சுத்தமாக. அவ்வளோதான், நான் சாவ போகிறேன். ஏ அவ்வளோதான். எம்கேபி 805 செத்தேன். டைடு நான் ஆக்சுவலி டெட்டு. வேணாம், லீவ் பண்ணிட்டு வேறு கேமுக்கு போவோம். இப்போ இப்படி ஒரு கேம் இருக்கா மாதிரி நான் வந்து நிறைய இதில் பேய் கேம்ஸ் ஆடுவேன் சொல்லியிருந்தேன். இது வந்து என் ஐடி, இது வந்து என்னோடய இன்னொரு ஐடி. இது உங்களுக்கு வேணால் இந்த 2 ஐடியுமே இது பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட் ஐடி என்னோடய ஐடிக்கு வந்து நான் சின்ன எம்கேபி, செகண்ட் ஐடிக்கு வந்து பெரிய எம்கேபி. இதுக்கு வந்து 8005. இருங்க இதுக்கு மாட்டிடுவோம். ஏன்னா எனக்கு வந்து அதோ பேர் காட்டுது பாருங்கள். வந்து எம்கேபி 2013. எனக்கு இப்படி இருந்தால் தான் எனக்கு போகிறேன். ஸோ அதனால தான் இது. சரி இப்போ நம்ம இது விளையாடுவோமா? கிளைம்ஸ் கேரி. நான் வந்து விடிஜியோட ஃபேன். நான் வந்து அவர் வந்து இந்த மாதிரி கேம்லாம் விளையாடுவார். நான் அவரை பார்த்து தான் நான் ஆரம்பிக்கணும்னு யோசித்தேன். ஸோ இப்போ நான் ஆரம்பித்து ஒரு 16 வீடியோஸ் போட்டிருக்குறேன். ஓகே வந்துட்டோம், போகலாமா? கேன்சல். அப்புறமா கேம் பிளே பாஸ்ட்டு. இது சொல்லலை. ரியூஸ் ரிவைவ். சேஃப் சொன்னப்பவும் வரப்போகிறான். இதோ கைஸ் அவன் போயிட்டானா இல்லையா? கைஸ் போகாதீங்க கைஸ். என்ன கைஸ், சிவப்பு கலர் தெரிஞ்சிட்டு நான் ஓடி வந்துடுவேன் கைஸ். நீ போப்பா படம். எங்க கைஸ் காணோம்? என்ன கைஸ் அவன் நாயை விட மோசமாக கத்துறான். ஆயோ வந்துடுறா. ஐயோ வந்துட்டு. ஐயோ என்னது என்னாடி இது? அந்த மாதிரி கைஸ் இது வாங்க கைஸ். இப்போ நம்ம மேலே போவோம்.
ஏய் என்றது மீண்டும் மீண்டும் ரெட் கலர்லேயே காமிக்குது. ஒருவேளை 30 bucks. ஓ சாரு நீங்க அப்படி சரி சனி பிடிச்சது. ஐயோ நாயத்தை கை சொச்சதில்ல, அது நாய மாதிரி கத்து. ஐயோடோ எத்தின்ட்டுச்சு. கைஸ் நான் மேலே வரைக்கும் போய் ஃப்ளிப்கார்ட்லேயே வந்துட்டேன் கைஸ். நான் ஐ கைஸ் நான் வந்துட்டேன் கைஸ். என்னது கைஸ் இது? கைஸ் அலாவுதீனின் அற்புத விளக்கு. அட ஏய் போடுத்தலது. சரி எங்கடா காணோம்? அடே அப்பா அவனோட வாழைப்பழத்தில் வடிக்கி விழுந்துட்டேன். கைஸ் அது இங்கே தான் கைஸ் எங்கேயோ இருக்குது. சார் நமக்கு தான் கைஸ். ஓ ரீலோடிங் அது.
எதுக்குப்பா பின்னோக்கி ஓடி வந்துட்டுருக்குற? ஒன்றும் நானும் அவுட் ஆகிட்டேன். யூஸ் ரிவைவ். எவ்வளோடா வச்சிருக்கு? கைஸ் நான் அரை மணி நேரம் பேச முயற்சி பண்ணிட்டுருக்குறேன். ஸோ கைஸ் இதோட நம்ம வீடியோ முடிச்சப்போ நான் இதுக்கப்புறமா விளையாடணுன்னா என்னால் அப்லோட் பண்ணுறது கஷ்டம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய் கைஸ். See you later. இப்போ என்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது சை.